ஹாய். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ரொம்ப புடிக்கவே புடிக்காத, எல்லாரும் பார்த்து பயப்படுற, சின்ன வயசுல இருந்தே நமக்கு வந்து ஒரு தவறா சொல்லிக் குடுத்திருக்கிற ஒரு விஷயம், ஒரு புரிதல். அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏன்னா, அந்த விஷயத்த வந்து நம்ம புரிஞ்சுக்காம, நமக்கு ஆரம்பத்துல இருந்தே நமக்கு வந்து ஒரு ராங் கைடன்ஸ் குடுத்தனால, நம்ம மனுஷங்கள்லாம் வந்து மனுஷனாவே இல்லாம போயிட்டோம். இன்னைக்கு நெறைய விஷயங்கள் நம்ம நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா? அது எல்லாத்துக்குமே ரீசன் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்கலாம். அப்படி என்ன ஒரு விஷயத்த வந்து நம்ம ஊர்ல வந்து ராங்கா நமக்கு கைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெத். சரிங்களா? அந்த டெத்த வந்து நம்ம எப்படி ஃபேஸ் பண்றது? இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எப்படி அத வந்துட்டு அத பத்தி என்ன இப்ப உயிரோட தான் நம்ம இருக்கோம். அத பத்தி என்ன மாதிரியான புரிதல் நமக்கு இருக்கணும்? அப்படிங்கிறத பத்தி எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நிச்சயமா உங்களோட லைஃப்ல வந்துட்டு நெறைய புரிதல்கள் வந்து இந்த டெப்த்த பத்தி புரிஞ்சுட்டீங்க அப்டின்னாவே, உங்களுக்கு நெறைய மத்த விஷயங்கள்லாம் தானா தெரிய வரும். அது என்னன்னு இப்ப வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். டெத் அப்படிங்கிறத பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா, அது என்ன மாதிரி நமக்கு ஒரு டீச்சிங் நடந்துட்டு இருக்குதுன்னா, அது ஒரு நெகட்டிவான விஷயம். அது வந்து ரொம்ப ஒரு பயங்கர கொடூரமான விஷயம். அதெல்லாம் வந்துட்டு நமக்கு வரவே கூடாது. ஐ மீன் வரும் தான். ஆனா வந்து அத யாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கோ, அத ஃபேஸ் பண்ணிக்கிற அளவுக்கு நமக்கு இங்க தைரியம் குடுக்குற மாதிரி, நம்ம யார் வீட்லயுமே நமக்கு சொல்லிக் குடுத்து வளர்த்தல. சொசைட்டியும் இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. சரிங்களா? இப்ப வந்து அந்த டெத்த பத்தி ஏன் இன்னைக்கு என்ன அப்படின்னா, நமக்கு வந்துட்டு இப்போ நெறைய எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 1/2 ஒரு மாசத்துக்குள்ள நெறைய டெத் நியூஸ் நான் கேள்விப்படுறேன். பார்த்துட்டு இருக்கேன். அப்படிங்கும்போது நம்ம லைஃபே வந்து ஒரு அன்சர்டைனிட்டி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நான் ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன். ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன்னு நெனைக்கிறேன். நான் வந்து பாடி டொனேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னுட்டு. கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ்ல. ஏன்னா நமக்கு அந்த டெத்துங்கிறது இவ்வளவுதான். அது எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான். அதாவது அது அவ்வளவுதான். இந்த உடம்பே அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானம்லாம் வந்து எனக்கு அந்த ஒரு மெடிக்கல் காலேஜ்ல உள்ள நான் பார்த்த விஷயங்கள வச்சு எனக்கு புரிஞ்சுது. ஸோ என்னைக்கு நான் வந்து பாடி டொனேட் பண்ணேனோ, அன்னைக்கே பார்த்தீங்கன்னா, எனக்கு டெத் மேல இருந்த அந்த ஒரு ஃபியர் ஆஃப் டெத் வந்து எனக்கு போயிடுச்சு. நம்ம எல்லாருக்குமே இங்க வந்துட்டோம் இந்த பூமியில. அதனால வந்து ஒரு 500, 1000 வருஷம் வந்து நம்ம தான் இந்த பூமிய ரூல் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் சொல்ற வருஷம்லாம் ரொம்ப கம்மி. 500, 1000ங்கிறதெல்லாம். நம்மளோட ஈகோயிஸ்டிக் கேரக்டர் நீங்க உள்ள போய் கேட்டு பார்த்தீங்கன்னா, அது சொல்லும். நான் வந்து இன்னொரு 20,000 வருஷத்துக்கு இங்க தான் இருக்க போறேன். அதனால நான் தான் வந்து எல்லாமே, எனக்கு தான் இங்க எல்லாமே தெரியுங்கிற ரேஞ்சுக்கு நம்ம இருக்கிறோம். ஆனா வந்து நிதர்சனம்ங்கிறது அப்படி கிடையாது. வெறும் 50 வருஷம், வெறும் 60, 70 மிஞ்சி போனா உங்களுக்கு ஜாதகத்துல இருக்க எல்லா திசையும் உங்களுக்கு வரணும் அப்படின்னாலே வெறும் 120 வருஷம் நீங்க உயிரோட இருந்தா போதும். சரிங்களா? சோ இவ்வளவுதான். ஒரு அவ்வளோ பெரிய யூனிவர்ஸ்ல அத்தனை கோடி வருஷத்த அது பார்த்திருக்கு. அத்தனை லட்சம் கோடி வருஷங்கள வந்து இந்த பிரபஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கு. அதுல நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து, இத்தனை வருஷம் நான் வாழ போறேன் அப்படிங்கிறதுனால, இவ்வளோ பெரிய ஈகோவ தூக்கி தலையில வச்சுக்கிட்டு சுமந்துகிட்டு இருக்கோம். எனக்கெல்லாம் வந்துட்டு ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் நான் சொல்றதெல்லாம் முன்னாடி ஒரு 5 இயர்ஸ் முன்னாடிலாம் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை எல்லாம் வந்துச்சுன்னா, நான் வந்துட்டு அந்த கண்ணீர் அஞ்சலி யாரோட போஸ்டரையாவது பார்த்தா உடனே, சரி இவ்வளவுதான் நம்மள போட்டோவா போறோம். இதுக்கு எதுக்கு நீ இவ்வளவு ஃபீல் பண்ற அப்படின்னுட்டு அது ஏதோ எனக்கு சமாதானப்படுத்துற மாதிரி நெறைய பேர் வந்து ஆஃப்டர் டெத் எனக்கு வந்து நெறைய பேர் வந்துட்டு என்ன கன்சோல் பண்ணியிருக்காங்க. அவங்க உயிரோட யாருன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா அந்த டெத் போஸ்டர்லாம் பார்க்கும்பொழுது, எனக்கே உள்ள ஒரு தைரியம் வரும். ஓகே இவ்வளவுதான் லைஃப். நம்ம இதுக்கு இவ்வளவு போட்டுலாம் ரியாக்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்கு வந்து நமக்கு வந்துட்டு நெறைய விஷயங்கள் இருக்கு. இதுல என்னன்னா டெத் நான் ஏன் பொதுவா சொல்றேன் அப்படின்னா, இப்போ அந்த தம்பி அஜித் அவரும் இறந்து போயிட்டாரு. சோ நமக்கு என்னன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு பார்க்கறதுக்கு கூட கஷ்டமா இருக்கும். ஆனா வந்துட்டு பார்க்காம இருக்கவும் முடியாது, பார்க்கவும் முடியாது. வேற அதாவது அத டைவர்ட் பண்ணி கூட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம லைஃப்ல இருந்து சரி வேணாம் இத பார்த்துட்டா நெகட்டிவ் ஆகுது அப்படின்னு நம்மளால டைவர்ட் கூட பண்ணி போக முடியாத ஒரு ஸ்ட்ரக் பண்ற விஷயங்கள் தான் இது. அப்படி ஒருத்தனுக்கு கஷ்டம் அங்க அந்த பையன் அனுபவிச்சிருக்கான். நீ எப்படி இங்க வந்து ஜாலியா நீ உன்னோட வேலைய பார்க்க போலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ள இருந்தே ஒரு கில்ட் இருந்துகிட்டே இருக்கு. மேபி அதனாலயும் அப்புறம் வந்துட்டு ரிதன்யா உங்களுக்கு தெரியும் திருப்பூர். அந்த பொண்ணோட டெத் இதெல்லாமே நான் பார்த்தேன். ஓகே. நம்ம ஏன் அந்த டெத்துங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்க ரெடியா இருக்கோம். ஆனா அந்த சீன் ஆஃப் டெத்த வந்து நம்மளால அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்ல. நம்ம நெனச்ச மாதிரி அப்ப சாவறது கூட நம்ம நெனச்ச மாதிரி தான் வரணும்னு நம்ம நெனைக்கிறோம். ஆனா இதுல வந்து நான் என்ன உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நெனைக்கிறேன்னா, அந்த ஒரு சூசைட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஏன் பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. சரிங்களா? இப்ப அஜித் பத்தி நம்ம பேச முடியாது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ரேரஸ்ட் ஆஃப் தி ரேர்ல வந்துரும். அதுக்கு வந்து அந்த கடவுள் தான் நமக்கு தெரிஞ்சது என்ன கடைசியில வந்து அந்த கடவுள் தான் எல்லாத்தையும் பாத்துக்கணுங்கிற மாதிரி அந்த விஷயத்துல அந்த தம்பியோட ஆத்மா வந்து கண்டிப்பா சாந்தி அடையணும். சோ நீங்களுமே ப்ரே பண்ணிக்கோங்க. அந்த தம்பி வந்துட்டு
அப்படி இன்னைக்கு நம்மளோட லைஃப் இன்னைக்கு முடிஞ்சிரும்னு சொல்லி நினைச்சு அது கோவிலுக்குள்ள அதெல்லாம் ஓகே, நம்ம அதை பத்தி பேச வேண்டாம். இப்ப நம்ம வந்து காமனா அந்த சூசைட் பண்றது இருக்கு இல்லைங்களா, அது என்னன்னா நிறைய பேர் திட்டுவாங்க, உனக்கு வந்து இப்படி ஒரு சொல்யூஷன் இருக்குது, இன்னைக்கு வந்து நீ வந்து கேஸ் போட்டீங்கன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்லாம் நம்ம சொல்றோம். இதுல என்ன ஒரு பிரச்சனைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். என்னன்னா, இப்போ ஒரு பிரச்சனை ஒருத்தருக்கு வருது, இந்த மாதிரி எல்லாம் வருதுன்னு வைங்களேன், அவங்க இப்படி இறந்துட்டாங்கன்னா மட்டும்தான் நம்ம வந்து அவங்களை ஹீரோவாவும் ஹீரோயினாவும் பார்ப்போம். ஒருவேளை அதுல இருந்து வெளியில வந்து அதுக்காக போராட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நிறைய விமர்சனங்கள் வந்து அது அந்த நபர் மேல இருக்கும். அதுவே அது பொண்ணா இருந்துட்டாங்கன்னா இன்னும் அதிகமா இருக்கும். சோ அந்த சொசைட்டிய அவங்க ஃபேஸ் பண்ணவே முடியாது. இதுக்கப்புறம் எனக்கு லைஃபே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவெல்லாம் எடுத்துதான் அதுக்காக அப்படி பண்றாங்கன்னா, அதுக்கு சரியான முடிவான்னு கேட்டா கண்டிப்பா அது வந்து சரி கிடையவே கிடையாது. அது கிடையவே கிடையாது நான் சொல்லுவேன். அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான முடிவானா அவங்கள நம்ம ஈஸியா கிரிட்டிசிசம் பண்ண வேண்டாங்கிறேன். அப்படி ஒரு நம்மள அழிச்சுக்கிற அளவுக்கு ஒருத்தருங்க போறாங்க அப்படின்னா நம்ம சொசைட்டியா நம்ம எல்லாருமே ஒரு மிகப்பெரிய குற்றவாளிகள். அதுதான் நான் சொல்லுவேன். சரிங்களா? சோ இந்த யாருக்காவது அந்த மாதிரியான தவறான தாட்ஸ் எல்லாம் வருதுன்னா ஒரு செகண்ட் 2 செகண்ட்ல நீங்களே ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. இதுக்கு எப்படின்னே தெரியல, காலமா இருந்துகிட்டு இருக்கிற இந்த விஷயம். என்ன பெண்களுக்கு வந்து இடஒதுக்கீடு இருக்குது, அது இது நம்ம பேசினா கூட ஏன் ஆம்பளைங்களுக்கு எல்லாம் அவ்வளவு ஈஸியா இருக்குன்னா, பொம்பளைங்களுக்கு வந்து சட்டம் ஸ்ட்ராங்கா இருந்தா கூட அதை யூஸ் பண்ணிக்க தெரியல. காரணம் என்னன்னா, நம்ம விக்டிமா இருக்கோம் அப்படின்னா கடைசியில நம்மளையே பிளேம் பண்ணுவாங்கங்கிற பயம் இருக்கும் இல்லைங்களா? அதனால மட்டும்தான் இப்படி ஒரு மோசமான தவறான மிக மிக மோசமான முடிவெல்லாம் எடுக்கிறாங்க. சோ அதெல்லாம் அந்த ஒரு தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. ஏன்னா வந்துட்டு அது ரொம்ப தப்பு. எனக்கெல்லாம் என் லைஃப்ல நிறைய நேரம் அதாவது வாழவே முடியலையேங்கிற சுச்சுவேஷன் வந்தப்ப கூட எனக்கு அந்த மாதிரி ஒரு சூசைடல் தாட் வராது. அப்ப நான் நினைச்சுக்குவேன், உனக்கு வந்து இப்படி உயிர் வாழ்ந்து இப்படி ஒரு கஷ்டமான வாழ்க்கையை வாழணுமா, சாக கூட உனக்குலாம் தைரியம் இல்லையே அப்படின்னு நானே என்னைய திட்டிக்குவேன். அத மாதிரியாவது அட்லீஸ்ட் கோழையாவது வாழுங்க. நீங்க வந்து வீரனாலாம் சாகணும்னு அவசியமே கிடையாது. தயவு செஞ்சு நீங்க கோழையா இருந்து வாழ்ந்து இருக்கிற லைஃபோட அந்த சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுங்க. இப்போ நமக்கு வாழ்ற அந்த கொஞ்ச காலம் நான் சொல்லிட்டேன் இல்லைங்களா, அந்த கொஞ்ச காலத்துல நான் திரும்ப சொல்றேன், வெக்கமான சூடு சொரண ரோஷத்தெல்லாம் நீங்க வச்சுட்டு வாழ்ந்தீங்கன்னா இந்த பூமியில உங்களால நிம்மதியா வாழவே முடியாதுங்கிறதுக்கான ரீசன் இதுதான். ஏன்னா நம்மள யாருமே எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு நினைப்போம். நான் வந்து ஒரு கௌரவமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு நினைப்போம். இவனை விட நான் உயர்ந்தவன் தெரியுமா, பினான்சியலா இவனை விட வந்துட்டு எனக்கு ஜாஸ்தி சொத்து இருக்குன்னு நினைப்போம். அதிகாரத்துல நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு நினைப்போம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஈகோயிஸ்டிக்கான ஒரு மனநிலை தான். இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கலா நம்ம ரொம்ப தவறான ஒரு விஷயங்கள் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். எல்லாரையுமே ஈக்குவலா பாருங்க. ஒருத்தர் வராங்கன்னா டக்குனு எந்திரிச்சு நிக்கிறது, அதுக்கப்புறமா அந்த அந்த மரியாதை எனக்கு கிடைக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறது, யாரையாவது அந்த மரியாதை எனக்கு கிடைக்கிறதுங்கிறத வச்சு நான் இன்னொருத்தனை வந்துட்டு புள்ளி பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யார் பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்களுக்கெல்லாம் ஒரு 500 வருஷம் 1000 வருஷம் நம்ம உயிரோட வாழதான் போறோம். நம்ம இருந்துதான் இந்த ராஜ்யத்தை வந்து நம்ம தான் இந்த கிங்டமே ரூல் பண்ண போறோம். அடுத்தடுத்தது நம்மளோட வம்சம் மட்டும்தான் இந்த உலகத்தையே ஆள போகுது. உலகத்தையே, நம்ம ஸ்டேட் எல்லாம் கிடையாது. இந்த உலகத்தை விட்டா இவங்க யூனிவர்ஸையே நான் தான் ஆள போறேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு மனுஷங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஈகோ எல்லாம் இருக்கு. அதெல்லாம் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா வேஸ்ட். எப்பா நீ வந்து ரொம்ப ஓவரா பண்ணிருக்க, நீ அடங்கு, நீ வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ற ஒரு விஷயமா கூட டெத் இருக்கலாம். ஏன்னா உயிர் போயிரும். நீங்க நான் பேசிட்டே இருக்கேன், டக்குனு போச்சுன்னா தொப்புன்னு இந்த பக்கம் விழுவனா இல்ல அந்த பக்கம் விழுவனா இல்ல இப்படி விழுவனான்னு கூட எனக்கு தெரியாது. சோ அவ்வளவுதான். அந்த உயிர் நம்ம வாழ்றதுக்கு தான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். உனக்கு உயிர் போகணும்னு நினைச்சதுன்னா ஒரு செகண்ட்லயே போயிடும். சோ அந்த டெத்தை பத்தி நீங்க யாருமே ஒரு கன்சிடரே பண்ணாதனாலதான் உங்களுக்கு எல்லாம் இவ்வளவு திமிர் இருக்கு. நான் சொல்றது ஏன் இப்படி ஒரு ரொம்ப ஹார்ஷா சொல்றேன்னா, அந்த திமிர் அந்த ஈகோ தான் நம்மள நிம்மதியா இல்லாம வச்சுக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை இருக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்களும் சரி உங்களை சுத்தி இருக்கவங்களையும் நிம்மதியா வச்சுக்கணும். அப்ப அந்த பேசிக் லைன் என்ன இருக்கணும், இந்த உலகத்துல நம்ம பிறந்திருக்கோம், கொஞ்ச நாள் தான் வாழ போறோம், வாழ்ற அந்த கொஞ்ச காலம் நம்மளும் நிம்மதியா இருக்கணும், மத்தவங்களுக்கும் உதவி பண்ணணும். எப்ப வேணா நம்மளோட டைம் முடிஞ்சு இங்க இருந்து கிளம்பலாம், எப்ப வேணா நமக்கு டிக்கெட் கொடுப்பாங்க. அது வந்து ஒரு இந்த லைஃபே வந்து ஒரு அன்சர்டனிட்டி அப்படிங்கறத யாருமே புரிஞ்சுக்காம இருக்கிறதுனாலதான் பிரச்சனையே. சோ டெத்துங்கிற ஒரு விஷயத்த தயவு செஞ்சு நெகட்டிவா பாக்காதீங்க. ஏன்னா அந்த டெத்துங்கிற ஒரு விஷயம் இருந்தா மட்டும்தான் ஆடுன்னு ஆடிக்கிட்டு இருக்கு நம்ம கொஞ்சமாவது அடங்குவோம்.